ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து கார வடை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் தான் இங்கே வச்சுருக்கேன். அது வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நான் தேவையான பொருள் வந்து முதல்ல வந்து இது வந்து ஃபஸ்ட் ப்ரிப்பரேஷன். இதுக்கு வந்து நான் வந்து 1 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நான் வெறும் துவரம்பருப்பு மட்டும்தான் எடுத்திருக்கேன். விருப்பப்படுறவங்க மற்ற பருப்புங்களும் கலந்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 hours ஊற வச்சிடணும். அதுக்கு வந்து பாத்திரத்தில் துவரம்பருப்பு, பச்சை அரிசி இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒரு 2 hours ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு இதுக்கப்புறம் எப்படி வடை செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கார வடைக்கு வந்து அரிசி பருப்பு ஊற வச்சுருந்தோம். இப்போ நான் அதை வந்து அரைக்க போகிறேன். இது பாருங்கள், இதில் இப்போ நான் வந்து ஜாரில் போட்டிருக்கேன் பருப்பு. இது கூட வந்து நம்ம ஒரு 5-6 காஞ்ச மிளகா, ஒரு 4 கருவேப்பிலை, சீரகம், சோம்பு, நான் வந்து கொஞ்சமாக பட்டை, 2 லவங்கம் எடுத்திருக்கேன். அப்புறம் பூண்டு. இது வந்து ஃப்ளேவர் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறது வந்து பூண்டு தான். பூண்டு வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் கோர்ஸாக இல்லாமல் ஒரு மீடியமாக வந்து இதை அரைச்சிக்கிறோம். நம்ம இப்போ இது வந்து மாவு நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த அரிசி பருப்பு கூட வந்து காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் இது கூட வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் வந்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். இது வந்து கருவேப்பிலை வந்து 2-3 கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் பொடியாக அரிஞ்ச வெங்காயம், இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து மாவுக்கு வந்து ரொம்பவும் தண்ணி ஊற்றிக்காதீங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா வந்து எண்ணெய் குடிக்கும், வடை வந்து எண்ணெய் குடிக்கும். அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றிக்காதீங்க. இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம இப்போ எண்ணெயில் ஊற்றிக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ நான் வந்து கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்ற தேவையில்ல. இது இந்த நம்ம வடை வேகிற அளவுக்கு ஊற்றினா போதும். இது வந்து நம்ம 2-3 வடையாக போட போகிறதில்ல, ஒரு வடையாக தான் போட்டு வேக வைக்க போகிறோம். அதனால் இப்போ வந்து வடை போடுறது பார்க்கலாம். அவ்வளோதான். இதை வந்து அப்படியே ஊற்றி விட்டுருங்க. இது எதுவும் ஸ்ப்ரெட் பண்ண போகாதீங்க. இது வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். யூஸ்வலாக செய்கிற வடையை விட இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ வடை வந்துட்டுருக்கு. இது நல்லா வரும்போது அப்படியே கொஞ்சம் திருப்பி விடுங்க. இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இது வேகும்போது இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி விடுங்க. இது வந்து ஒரு வடையாக தான் போட்டு எடுக்கணும். 2-3 பெரிய பானையில் வச்சா 2-3 வடையாக போடலாம். இது வந்து என்னென்னா அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம்னா வந்து நிறைய எண்ணெய் குடிக்கும். கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிட்டா எண்ணெய் ஊற்றணும். இப்போ நான் திருப்பி இருக்கேன். இது வந்து 2 பக்கமும் நல்லா வந்து திருப்பி விட்டு வேக விட்டு எடுங்க. இது வந்து நார்மல் வடையை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் வந்து டேஸ்டியாக இருக்கும். இது கண்டிப்பாக வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம ரொம்ப வந்து உங்களுக்கு ரிஸ்க் இருக்காது. அரிசி பருப்பு ஊற வச்சு அதை வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து 2 பக்கமும் நல்லா வேக விட்டுருங்க. நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த உள்ளே இருக்கிற மாவு வந்து வேகும். ரொம்பவும் தீ வந்து ரொம்ப ஹையாக வச்சுக்காமல் கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் வேக விட்டு எடுங்க.
இந்த வடை வந்து வெந்துருச்சு. இப்போ நான் இது வந்து பிளேட்டில் எடுத்துக்கிறேன். எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் எதாவது எக்ஸஸ் ஆயில் இருந்தால் கூட அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும்.